லாஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாருமே மோசமா நடந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட கிளாஸ்க்கு போலான்னு சொல்லி வரும்போது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தான். சாரி இது எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம். தயவு செஞ்சு எங்கள மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது, பரவால்ல இதுவும் ஒரு மாரி கிக்கா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. எல்லாருமே எதிர்த்து போராடும்போது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அந்த சூஷியோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? ஸோ அவ வந்துட்டு எல்லாருமே இங்க பாரு யார் அந்த ஹீரோயின்? எங்க இருக்கா அவ? அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே ரகல பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்த உடனேவே இவங்க தான் அதுன்னு சொல்லும்பொழுது, இங்க பாரு நீ தானா அது? கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போறா. இங்க பாரு உன்னோட எல்லைய மீறாத. நான் உன்னைய அந்த வீட்ல சர்வன்ட் கிடையாது. நான் அந்த வீட்ல ஒருத்தி தங்கியிருக்கேன் அவ்வளவுதான். கெஸ்ட்டா இப்போதைக்கு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கருந்து வெளில வந்துருவேன். நீங்க ஏன் என்ன இவ்ளோ இது பண்றீங்கன்னு கேள்வி கேட்கும்போது, அவன விட்டு தள்ளியே இரு. அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்ற மாரி இந்த சூஷி பொண்ணு சொல்லிட்டு போயிடுறா. இங்க நம்ம ஹீரோவுமே கிளாஸ்க்கு போயிட்டு, இந்த மாரி வேலைய யார் பார்த்தது? இதுக்கப்புறம் அவளுக்கு எதனா ஒண்ணுன்னா நான் கண்டிப்பா யார என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அவ என்னோட கெஸ்ட். அவ என்னோட வீட்ல தங்கியிருக்கா. அதனால நான் தான் அவளுக்கு புரொடெக்ஷன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா வேற மாரி பேசப்படுது. அவ தான் அவனோட கேர்ள் ஃபிரெண்டா? அவ தான் அவனுக்கு எல்லாமேவா? அப்படின்ற மாரி பயங்கரமா பேசுறாங்க. இந்த ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காதுக்குமே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா வேற ஒரு பசங்கலாம் வந்துட்டு நீங்க எங்களோட மாஸ்டரோட இது இல்லையா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்படின்ற மாரி அவங்களுக்கு நெறைய பொருட்கள் குடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. இல்ல, இல்ல நான் அவங்க வீட்ல தங்கியிருக்க பொண்ணு தான் அவ்வளவுதான். மத்தபடி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் இங்க இருக்க யாருமே அத நம்பல. அதனால அவங்க எல்லாருமே அவளுக்கு புடிச்ச பொருள்லாம் குடுக்கும்பொழுது, இல்ல எனக்கு மீன் சாப்பிட்டா ஆகாதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்காக ஒரு துண்டு சாப்பிடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பசங்க பயங்கரமா அழ ஆரம்பிக்குதுங்க. சரி, சரி நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அவளுக்கு ஆகாத பொருளான மீன சாப்பிட்டுறா. இதனால அவளுக்கு அரிப்பெடுக்க ஆரம்பிக்குது. கிளாஸ்ல அந்த சார் வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது கூட அவளுக்கு உடம்பு ஃபுல்லா அரிக்க ஆரம்பிக்குது. இதனால அவர் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்க போயிட்டு நம்ம ஹீரோயின் கை தூக்கிறாங்களா, சரி வேற வழியே இல்ல இதுக்கு நீ தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் போய் தகச்சு தகச்சு நிக்கிறாங்க. சரி சரி போ போ உனக்கு தெரியலனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது சாருமே அவள அனுப்புறாரு. ஆனா அப்படி அனுப்பும்போது அந்த ஜாடி கீழ வந்து உடைஞ்சு போதா. இதனால அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. என்னோட இதுக்கு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏன் இப்படி பண்ண? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான இதுவு. சோ அது உடைஞ்சிச்சு. இப்ப நான் என்ன சொல்வேன் பிரின்சிபலுக்கு அப்படின்னு கேட்கும்போது சாரி சார்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளில வந்துடுறா. கிளாஸ்க்கு வந்த உடனே சரி ஓகே இந்த நாள வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குல்ல. சரி வாங்க நம்ம நைட்டு ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க டின்னருக்கு. இப்படி எல்லாமே பேசி வச்சுட்டு நைட்டு டின்னர் போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட ஏற்கனவே ஃப்ரெண்டா இருப்பான் ஒருத்தன். சோ அந்த பையனுமே நம்ம ஹீரோயின் கூட ரொம்பவே புரொடெக்டடா இருப்பான். அவனுமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா. இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா இன்னும் அவ வீட்டுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகத்தோட இருக்காங்க. நீங்க கவலையப்படாதீங்க அவ வரவே மாட்டா. அவ எங்க சுத்திக்கிட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லவுமே எனக்கு தெரியாது அவளுக்கு நீ தான் ப்ரொடெக்ஷன் ஒழுங்கா அவளை போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டா நடந்துக்கிறாங்க. எனக்கு இவங்களோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ். கைஸ் மறக்காம நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். பாய்.